ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம்ஸ் பை விஜய். இது நம்ம நேரம். நம்ம நேரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜென் குட்டி கதை, மூடப்பழக்கம். சில விஷயங்களை நாம் காலம் காலமாக செய்து கொண்டிருப்போம். அதை ஏன் எதற்கு என்று யோசிக்காமல் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். பெரியவர்கள் ஒரு விஷயத்தை செய்தால் அதன் காரணத்தை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மூடப்பழக்கம் என்று உலகம் கேலி செய்யும். இதை பற்றிய ஒரு ஜென் கதை. ஜென் துறவி ஒருவர் அமைதியான ஓரிடத்தில் வசித்து வந்தார். அவருக்கு சில சீடர்கள் இருந்தார்கள். துறவியின் எளிமையும் அடக்கமும் மக்களை கவர்ந்தன. கிராமத்தில் வாழ்ந்த பூனை ஒன்று வழி தவறி துறவி இருக்குமிடத்திற்கு வந்துவிட்டது. துறவி பூனையிடமும் அன்பு காட்டினார். பூனைக்கு ஆசிரம வாழ்க்கை பிடித்து போயிற்று. சீடர்களும் பூனையிடம் மிகவும் பரிவு காட்டினர். தேவையான உணவு கொடுத்தனர். அளவுக்கு அதிகமான செல்லத்தால் பூனையின் துடுக்குத்தனம் எல்லை மீறியது. துறவியால் தியானம் கூட சரியாக செய்ய முடியவில்லை. பொறுத்து பார்த்த துறவி ஒரு முடிவுக்கு வந்தார். பூனையை பார்த்து, இனிமேல் தியானம் செய்யும்போது தொல்லை கொடுத்தால் உன்னை எங்காவது கொண்டு போய் விட்டுவிடச் சொல்வேன் என்றார். பிறகு சீடர்களிடமும் துறவி கண்டிப்புடன், தியானம் செய்யும்போது பூனையை அந்த தூணில் கட்டி வையுங்கள், அதற்கு தேவையான உணவையும் அருகில் வைத்து விடுங்கள் என்றார். அன்று முதல் தியானம் செய்யும் நேரத்தில் மட்டும் பூனை கட்டி வைக்கப்பட்டது. அத்துடன் அதற்கு தேவையான உணவும் வைக்கப்பட்டது. பூனையும் தனக்குள், தியானம் முடிகிற வரையாவது அமைதியாக இருப்போம், இல்லை என்றால் நம்மை காலம் முழுவதும் கட்டி வைத்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டது. அதனால் அடுத்து வந்த சில தினங்களிலேயே பூனையின் துடுக்குத்தனம் முற்றிலும் மறைந்து அமைதியாகிவிட்டது. ஆனாலும் பூனையை கட்டி வைக்கும் வழக்கம் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தன. நாட்கள் சென்றன. துறவி வேறு ஊருக்கு சென்று வர முடிவு செய்தார். சீடர்களே, நான் மட்டும் செல்கிறேன், சில மாதங்களில் வந்து விடுவேன், ஆசிரமத்தை தொடர்ந்து பராமரித்து வாருங்கள் என்று அறிவுறுத்தினார். சீடர்களும், நல்லது குருவே, நாங்கள் உங்கள் பிரதிநிதியாக இருந்து உங்களைப் போலவே நடக்கிறோம் என்றனர். தொடர்ந்து பிரதான சீடன் தியானம் செய்யா. பூனை வழக்கம் போல் கட்டி வைக்கப்பட்டது. ஒரு நாள் பூனை என்ன காரணத்தினாலோ செத்து போனது. ரொம்ப நாளாக இருந்த சமத்து பூனை இப்படியாகி போச்சே என்று சீடர்கள் துயரத்துடன் அதை கொண்டு போய் புதைத்தனர். அன்று பிரதான சீடன் வழக்கம்போல் தியானம் செய்ய தொடங்கினான். அவனால் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய முடியவில்லை. ஐயோ, என்னாச்சு? எவ்வளவு முயன்றும் தியானம் செய்ய முடியவில்லையே என்று பிரதான சீடன் வருந்தினான். இன்னொருவன், குரு செய்தது போல வேறொரு பூனையை பிடித்து வந்து அந்த தூணில் கட்டி வைப்போம், அப்போதுதான் சரியாக தியானம் செய்ய முடியும் என்றான். ஆகா, நல்ல யோசனை, இப்போதே ஒரு பூனையை பிடித்து வருவோம் என்று கிளம்பினர். துறவி தியானத்தின் போது பூனையை கட்டி வைத்த காரணத்தை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சீடர்களின் முட்டாள்தனமும் ஒரு மூட பழக்கமாகவே தொடர்ந்தது. இதேபோல் டாங்லியும் சுவானும் நண்பர்கள். சில நாட்களாக டாங்லியை காணாததால் எங்கே போயிருப்பான், நம்மிடம் எதுவும் சொல்லவில்லையே என்று யோசனை செய்தான் சுவான். ஒரு நாள் தன் நண்பனை சந்தித்த சுவானுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. டாங்லியின் நடை, உடை, பாவனைகள் ஒரு துறவி போல இருந்தது. அதை பார்த்து, ஏ நண்பா, இது என்ன வேஷம் என்று கேட்டான். டாங்லி, ஏய், இப்போ நான் ஒரு ஜென் துறவியாக்கும், என்னை நண்பா என்று கூப்பிடாதே என்றான். டாங்லி அப்படி பேசியது சுவானுக்கு வியப்பை தந்தது. சுவானும், சரி துறவியாரே, உங்களின் இந்த மாற்றம் குறித்து சொல்லுங்களேன் என்றான். உடனே டாங்லி, அப்படி பணிவாக கேள், ஒரு பெரிய ஜென் துறவியை சில நாட்களாக கவனித்து வந்தேன், அவரை போலவே மாறிவிட்டேன், ஆனால் எனக்கு தியானம் செய்ய இன்னும் வரவில்லை என்றான். உடனே டாங்லியின் முட்டாள்தனம் சுவானுக்கு புரிந்தது. ஆனாலும் டாங்லியிடம், அப்படியா, அதற்கு என்ன காரணமோ என்று கேட்டான். டாங்லி, அந்த துறவி ஒரு பூனையை தூணில் கட்டி வைத்திருப்பார், நானும் ஒரு பூனையை தேடித்தான் போகிறேன் என்றான். ஸ்வான், பூனை எதற்கு என்று கேட்டான். டாங்லி உடனே ஆவேசமாக, என்ன முட்டாள்தனமாக கேள்வி கேட்கிறாயே, நானும் ஒரு பூனையை தூணில் கட்டி வைத்தால் எனக்கும் தியானம் செய்ய வரும் என்றான். ஸ்வானுக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பை அடக்கி கொண்டு, அட முட்டாளே, அந்த பூனை தியானத்திற்கு தொந்தரவாக இருந்திருக்கும், அதனால் கட்டி வைத்திருப்பார்கள். ராஜாவை போல் வேடம் போட்டால் அரசனாகிவிட முடியுமா என்றான். டாங்லி குழப்பமாக, நீ என்ன சொல்கிறாய் என்றான்.
அதற்கு பதில் கூறும் விதமாக ஸ்வான், தியானம் என்பது பார்த்து செய்வது அல்ல, உணர்ந்து செய்ய வேண்டியது. பேசாமல் அந்த துறவியை போய் பார், உனது அறியாமை விலகும் என்றான். தனது அறியாமையை உணர்ந்த டாங்லி அமைதியாக தலையசைத்தான். ஒழுங்காக தியானம் செய்ய ஆரம்பித்தான். இதுபோல்தான் நாமும் உலக வாழ்க்கையில் சில மூட பழக்க வழக்கங்களை என்னவென்று தெரியாமலே கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு காரணத்தை தெரிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு செய்தால் நாம் செய்ததற்குரிய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.